வணக்கம். சட்டசபையிலிருந்து வெளியே வந்ததும் அவசரமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்ற இடம் நெகிழ வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். அப்படி சட்டசபையிலிருந்து வெளியே வந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேராக எங்கு சென்றார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டசபை கூட்டத்தொடர் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களது உதவியாளராக இருந்தவர் சண்முகநாதன். கலைஞர் கருணாநிதி அவர்களது நிழல் என்று குறிப்பிடும் அளவிற்கு அவருடன் நெருக்கமாக இருந்தவர். தமிழக காவல்துறையில் சுருக்கெழுத்து நிருபராக தனது வாழ்க்கையை தொடங்கிய சண்முகநாதன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மேடையில் பேசுவதை குறிப்பிடுத்தி தட்டச்சு செய்து அரசுக்கு அனுப்புவார். அதன்படி 1969ஆம் ஆண்டில் கலைஞர் கருணாநிதி அவர்களது உதவியாளராக நியமிக்கப்பட்ட சண்முகநாதன் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரிழக்கும் வரை 48 ஆண்டு காலம் அவரது உதவியாளராகவே இருந்து வந்தார். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தில் சண்முகநாதன் அவர்களும் ஒரு குடும்ப உறுப்பினராகவே பாவிக்கப்பட்டார். இதனில்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு சண்முகநாதன் அவர்கள் மறைந்த நிலையில் அப்போது முதலாளாக ஓடிச் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தினார். மேலும் தற்போது வரை அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுத்து வருகிறார். குறிப்பாக சண்முகநாதன் அவர்கள் மறைந்த பிறகும் கூட சண்முகநாதன் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் சண்முகநாதன் அவர்களது மனைவி யோகம் சண்முகநாதன் அவர்கள் நேற்றைய தினம் மறைந்தார். அப்படி இது குறித்து செய்தி அறிந்தவுடன் சட்டசபையிலிருந்து வெளிவந்த கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேராக சண்முகநாதன் அவர்கள் இல்லத்திற்கே சென்று மறைந்த சண்முகநாதன் அவர்களது மனைவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதலும் தைரியமும் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மறைந்த சண்முகநாதன் அவர்களது மனைவிக்கு மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது மறைந்த கோ சண்முகநாதன் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கீழ் பணிபுரிந்த ஒரு ஊழியராக இருந்தாலும் கூட அவரையும் தங்கள் குடும்பத்தில் ஒருவர் பாவித்து அவர் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் செலுத்தி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் கூட எந்தவித கர்வமும் செருக்கும் துளியும் இல்லாமல் சண்முகநாதன் அவர்களிடத்தில் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழகி வந்தார். இதனிடையில் அவர் மறைந்த பிறகும் அவரது குடும்பத்தில் ஒருவராக இருந்து அவரது குடும்பத்தில் ஏதேனும் நல்லது கெட்டது என்றால் முதல் நபராக ஓடிச் சென்று அங்கே நிற்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.